SA College of Arts and Science, Green Campus with well-equipped laboratories, Chennai's best green match. Visit saces.ac.in. ஈரானுக்கு எதிரான அமெரிக்கா இஸ்ரேலின் போர் ஒரு வழியாக ஏப்ரல் துவக்கத்தில் முடிவுக்கு வந்தது. உலகை உலுக்கிய இந்த போரை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டு வர 1.5 மாதம் மேலாக அமெரிக்காவும் ஈரானும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றன. ஆனால் இப்போது வரை அதில் பெரிய முன்னேற்றம் ஏற்படவில்லை. மற்ற எல்லா விவகாரங்களிலும் ஒரு தெளிவு கிடைத்தாலும் ஹார்முஸ் ஜலசந்தி விவகாரத்தில் மட்டும் இதுவரை முடிவு எட்டிய பாடில்லை. நாங்கள்தான் ஹார்முஸ் ஜலசந்தியை கையாளுவோம் என்று ஈரான் முரண்டு பிடிக்கிறது. அதை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விரும்பவில்லை. ஹார்முஸ் ஜலசந்தி எப்போதும் திறந்தே இருக்க வேண்டும், அங்கு ஈரானின் கட்டுப்பாடு இருக்கவே கூடாது என்கிறது அமெரிக்கா. ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை தொடரும் நிலையில் இப்போது ஈரான் மீது அமெரிக்க படைகள் சரமாரியாக குண்டு வீசி இருப்பது பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தியை ஒட்டிய ஈரான் பகுதியில் இருக்கும் இராணுவ நிலைகள் மீது அமெரிக்க போர் விமானங்கள் சரமாரியாக குண்டு வீசின. அதேபோல் ஹார்முஸ் ஜலசந்தி பகுதியில் வட்டமடித்த ஈரானின் ராட்சத ட்ரோன்களையும் வானிலேயே சுட்டு பொசுக்கின. இந்த தாக்குதலை சற்றும் எதிர்பாராத ஈரான் அதிர்ச்சியில் உறைந்தது. பேச்சுவார்த்தைக்கு நடுவே ஈரானில் அமெரிக்கா குண்டு வீசுவது இது 2வது முறை. திங்கட்கிழமையும் ஈரான் மீது அமெரிக்கா சரமாரி தாக்குதலை நடத்தியது. மத்திய கிழக்கில் இருக்கும் அமெரிக்க வீரர்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் ஏவுகணைகள், ட்ரோன்களை ஈரான் நிலைநிறுத்தி வைத்தது. எனவேதான் தற்காப்புக்காக இந்த தாக்குதலை நடத்தினோம் என்று அமெரிக்கா சொல்கிறது. இன்னொரு பக்கம் ஈரான் கொந்தளிக்கிறது. அமெரிக்கா போர் விதிகளை மீறிவிட்டதாக குற்றம் சாட்டுகிறது. அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்க முன்பு போல் மீண்டும் வளைகுடா நாடுகள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தினால் அந்த கணமே போர் வெடிக்கும் அபாயம் உள்ளது.